வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு நரிபரி யோகம். அமைச்சராக இருந்த மாணிக்க வாசக பெருமான் குதிரை வாங்கும் பொருட்டு அரசர் கொடுத்த பொற்காசுகளோடு குதிரையில் பயணித்து வரும் வழியில் குருந்த மரத்தடியில் இருந்த துறவியை கண்டு குதிரையில் இருந்து இறங்கி வணங்கினார். துறவியின் கண்மலரை கண்டு கண்ணீர் பெருகிய மாணிக்க வாசக பெருமான் அவர்பால் ஈர்க்கப்பட்டார். தன் மனத்திருந்த ஐயப்பாடுகளை அவரிடம் கேட்டார். அவரும் பதில் உரைத்தார். மாணிக்க வாசகரிடம் மேலும் கேட்க கேள்விகளோ ஐயப்பாடுகளோ இல்லை என்னும் வண்ணம் ஒரு நிறைவை கண்டார். தன் மனதுள் மிகுந்த மகிழ்வும் தான் தேடிய குருவும் இந்த குருந்த மரத்தடி இருக்கும் இவரோ என்ற ஐயம் எழுந்தது. யார் தன் கேள்விகள் அனைத்திற்கும் அறிவு ஒத்துக்கொள்ளும் வண்ணம் பதில் கூறுகிறாரோ, யாரிடம் மேலும் கேள்விகளே கேட்க முடியாத வண்ணம் அறிவு ஸ்தம்பித்து விடுகிறதோ அவரே தன் குருவாக இருக்க முடியும் என்று தனக்குள் கணித்து வைத்திருந்தார். இப்போது அந்த தெளிவு உண்டானது. அதே நேரத்தில் துறவியும், அமைச்சரே, என்ன குழப்பம்? இந்த குதிரை வியாபாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு குதிரை ஓட்டத்தை கவனியும். குதிரை முடங்கும் முன் போற இடத்தை பிடிக்க வேண்டாமா என்றதும் தன் நிலையை உணர்ந்தார். பிறவிக்கு மருந்தை காட்டிவிட்டார், இனி பிரயோகிப்பது தன் வேலையே என்ற முடிவெடுத்து அமைச்சர் வேலையை துறந்தார். துறவியானார். தன் வசம் இருந்த பணம், பொருள், உடை அனைத்தையும் துறவியின் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு இழந்து பெறுவது ஞானம் என்று தெரிந்து வைத்திருந்ததை நடைமுறைப்படுத்தினார். அப்படியே குருவை சரணம் என்று துறவியின் காலடியில் வீழ்ந்தார். துறவியோடு துறவியானார். அரசருக்கு அமைச்சர் என்னும் குதிரையோடு வராத வருத்தத்தை உண்டு பண்ணியது. குறிப்பிட்ட காலம் தாண்டியதால் மனம் குழம்பினார். அமைச்சருக்கு என்ன ஆனதோ என்று தவிப்பு உண்டானது. தளபதி இந்த சூழலை தனக்கு சாதகமாக்க துடித்தான். ஏற்கனவே அமைச்சர் மீது அவனுக்கு பொறாமை இருந்ததால் அரசரிடம் அமைச்சர் பணத்தோடு ஓடிப்போய் விட்டார் என நம்பும்படி கூறினான். குழப்பத்தில் தளபதி போட்ட தூபம் அரசரின் மூளையை கசக்கியது. தளபதியிடமே இதற்கு தீர்வு தேடினார். உடனே தளபதியும் படை சேவகர்களை பலரை காட்டுக்குள் அனுப்பி அமைச்சரை தேடி கண்டுபிடித்து வர கட்டளையிட்டார். படை புகுந்தது காட்டில். அலைந்து திரிந்து அமைச்சர் இருந்த இடத்தை கண்டனர். அமைச்சரோ துறவு கோலம். படை கலங்கியது. மெதுவாக அவரிடம், அரசர் உங்களை தேடுகிறார் என்றார். அமைச்சர் குருவை பார்த்தார். குரு அவர்களிடம், அரசர் தேடுவர் அமைச்சரை அல்ல. இப்போது அங்கே ஒரு குதிரை கூட்டம் நின்றது. படை சேவகர்கள் மிரண்டனர். எல்லாம் மட்ட குதிரைகள், இறங்கி அழைத்து செல்லுங்கள் என்று துறவி ஆணை. குதிரை கூட்டம் பறந்தது. அரசருக்கு ஆச்சரியம். அனைத்தும் வர்ணிக்க முடியாத அரேபிய மட்ட குதிரைகள், தேடினாலும் கிட்டாதவை. மகிழ்ந்து போனார். அமைச்சரை புகழ்ந்து தள்ளினார். தளபதிக்கு பொறுக்க முடியவில்லை. லாயத்தில் கொண்டு கட்ட சொன்ன அரசரின் ஆணையை மனதுள் முணங்கியபடியே தளபதி செய்தார். நடுநிசையில் நரிகள் ஊளை. அரசரால் தூங்க முடியவில்லை. சப்தம் வந்த திசை நோக்கி மாளிகை மாடியில் இருந்து பார்த்தார். கட்டப்பட்டிருந்த குதிரைகளை காணவில்லை. எல்லாம் நரிகளாக காட்சி தர அவை ஊளையிட்டு ஊரையே உறங்க விடாத வண்ணம் செய்தன. சிப்பாய்கள் கூட்டம் வந்தது. அரசர் தளபதியிடம், நரிகளை அவிழ்த்து விடுங்கள், காலையில் என்னை அமைச்சரிடம் அழைத்து செல்லுங்கள், அவரை கைது செய்ய வேண்டும் என்றார். தளபதிக்கு தாழாத சந்தோஷம். நரிகளை வேக வேகமாக சென்று அவிழ்த்துவிட அத்தனை வந்த திசை நோக்கி மறைந்தன. அரசர் தளபதி படை சூழ காட்டினுள் அமைச்சர் இருந்த இடத்திற்கே சென்று விட்டார். மாணிக்க வாசக பெருமானோ தன் குருவின் கால்களை பிடித்து விட்டபடி இருந்தார். அரசர் பக்கம் வந்து நின்றதை கூட கவனியாத மாதிரி கால் அமுக்குதலிலே மும்முரமாக இருந்தார். அரசருக்கு கோபம். அமைச்சரே என்று அதட்டலாக கூப்பிட்டார். குனிந்த தலை நிமிராமல் மாணிக்க வாசகர் இருந்தார். அமைச்சரே என்று மீண்டும் அதிகாரமாக அரசர் அழைக்க, இங்கே அமைச்சர் யாரும் இல்லையே என்று குரு மறுமொழி சொல்ல, பின் யார் இவன் என்று காலால் எட்டி மாணிக்க வாசகரை காட்டினார். குரு சிரித்தபடி, அது என் சீடன் என்றார். அவர்கள் அமர்ந்தபடியே பேசுவதைக் கண்டு அரசருக்கு கோபம் தலைக்கேறியது. உடனே, நான் இவனை கைது செய்கிறேன் என்றார்.
சேவகர்கள் மாணிக்க வாசகரை சூழ்ந்தனர். குருவோ எந்த பதட்டமும் இல்லாமல் ஆண்டிய அரசன் ஆணையிட்டு கைது செய்ய காரணம் என்றதும், தளபதி இந்த ஆண்டி திருடன் அரசன் கொடுத்த பொற்காசுகளை குதிரை வாங்காமல் ஏமாற்றி விட்டார் என்றார். ஏமாற்றினாரா? நேற்று வந்துதானே அரச சேவகர்கள் அழைத்து சென்றார்களே அரேபிய குதிரைகள், அது அரசன் காசுக்கு வாங்கியவை. குதிரையை கொடுத்த பிறகு வந்து இல்லை என்று ஏமாற்றுவது அரசா இல்லை இந்த ஆண்டியா? நிறுத்துங்கள். நல்ல பித்தலாட்டம். நரியை குதிரை போல் அனுப்பியது பித்தலாட்டம் மட்டுமல்ல, கஞ்சத்தனமும் இந்த அரசனுக்கு உண்டு போலும். குதிரை வாங்கினால் பசிக்கு உணவிட மாட்டீர்களா? எல்லாம் பசியில் கனைத்திருக்கின்றன. அவிழ்த்து மேய விட்டு விட்டார்கள். அவைகள் எங்கே செல்லும்? இங்கே வந்து விட்டன. உணவை வைத்தோம், உண்டு களைப்பாறுகின்றன என்றார் குரு. அரசனுக்கு கோபம் வெறியாக மாறியது. நான் உணவிடவில்லையா என்று கத்தினான். அரசே, நீ உணவிட சொன்னது உண்மைதான். இந்த தளபதி உணவிட்டானா என்று கேளும் என்றார். அரசர் தளபதியை பார்த்தார். தளபதி தலைகவிழ்ந்து கொண்டான். தான் உணவிட வேண்டாம் என்று தடுத்தது இந்த கிழவனுக்கு எப்படி தெரிந்தது என்று மனதுள் புழுங்கினான். அரசருக்கு தளபதி மேல் கோபம் திரும்பியது. அதை பொறுத்து கொண்டு, அது சரி, இரவில் நரிகள் அல்லவா ஊளையிட்டன, நான் பார்த்தேன், பொறுக்க முடியாமல் அவற்றை அவிழ்த்துவிட சொன்னேன் என்றார். அரசர் உடம்பை கவனித்துக் கொள்ள வேண்டும். கண் பார்வை செவிமடுதலில் சிக்கல் இருக்கலாம், இல்லை தூக்க கலக்கத்தில் பரி நரியாக தோன்றியிருக்கலாம் என்றார் குரு. இல்லை இல்லை, நான் தானே அவிழ்த்து விட்டேன். அத்தனை நரியே அவிழ்த்து விட்டதும் ஊளையிட்டபடியே ஓடிவிட்டன என்றான் தளபதி. மன்னா, இவரிடம் கவனமாக இருங்கள். மந்திரம் தந்திரம் செய்வான் போலும். பரியையே நரியாக காட்டி ஊளையிட வேறு செய்திருக்கிறான். கொலைகார பாவி குதிரைக்கு உணவிடாமல் வதைத்திருக்கிறான். அவை பசியில் அலறியபடி என்னிடம் வந்தன. அதோ பாருங்கள் என்று கையை நீட்டினார். அங்கே அனைத்து குதிரைகளும் வரிசையாக நின்றன. அரசனுக்கு ஆச்சரியம் தாழவில்லை. ஆம், அதே குதிரைகளே, வாருங்கள் பார்ப்போம் என்று தளபதி சேவகர்களோடு அருகில் சென்று பார்த்தார். தடவி கொடுத்தார். மலைத்து போனார். மண்ணில் ஒவ்வொருவரும் மலைத்துத்தான் போவார். ஞானக்கண் உள்ள குருவின் செயல்கள் கண்டு உண்மையாக சரணடைந்தவர்களை குரு மீட்டெடுப்பார். கர்ம பதிவுகளை மாற்றி பிறவியை நிறுத்துவார். மாற்றி பிறக்க வைக்கும் குருவிற்கு மாற்றங்களை காட்டுவதும் கொடுப்பதும் என்ன முடியாத காரியமா? மாணிக்க வாசகரை இந்த மண்ணுக்கு பெற்று தந்த அந்த குருவை போற்றுவோம். வாழ்வோம், வாழ்விப்போம்.